நான் வைக்க போகிற இந்த பொட்டேட்டோ கறி வந்து ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லாஸ்ட்டோட பாருங்கள். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை வறுத்து எடுக்க போகிறேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நான் அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சமாக ஜீரகமும் ஆட் பண்ணுறேன். ரெண்டும் அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் இனி தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் ஆட் பண்ணிட்டேன். இனி கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணுறேன். தேங்காய் நல்லா பொன்னிறம் ஆகி வரணும். அதுவரை நான் நல்லா வறுத்து கொடுக்க போகிறேன். தேங்காய் இப்போ கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக பொன்னிறம் ஆகியிருக்கு. இந்த டைமில் நான் மசாலா ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். மசாலாவுக்கு தேங்காய் நல்லா வறுத்துட்டேன். வறுத்தெடுத்த தேங்காவை கூல் டவுன் ஆக வச்சுட்டேன். எகெயின் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் விடுறேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நான் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணுறேன். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் வந்து கறி லீஃப் ஆட் பண்ணுறேன். இது 4 பல் பூடும் 2 கிரீன் சில்லியும் கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை இது கூட ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளால ஆட் பண்ணுறேன். நான் இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை உள்ளால ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து தண்ணி ஆட் பண்ணி வேக விட போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா வேகட்டும். நான் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். கோகோனட் கிரைண்ட் பண்ண பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொட்டேட்டோ எப்படி குக் ஆகிருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பொட்டேட்டோ இப்போ ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து கோகோனட் பேஸ்ட்டை உள்ளால ஆட் பண்ண போகிறேன். பேஸ்ட் உள்ளால ஆட் பண்ணிட்டேன். இனி இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி உள்ளால ஆட் பண்ணுறேன். கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. கொரியாண்டர் லீஃபை இது கூட நான் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். Subscribe and support my channel Andrew with Mom. Thank you.